கரம் தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? Jesus, glory, 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 glory Lord, glory Lord. நன்றி ஆவியானவரே, தொடர்ந்து உங்கள் வார்த்தை அப்படியே தியானிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஒரு மேக வெடிப்பை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தருவாராக. உங்களுக்கு தெரியுமா, மேகம் மழையை பொழியும். உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள Glory, Jesus. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு மழை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், எனக்கு என்னன்னு தெரியல. மேக வெடிப்பு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடம் மழை கொட்டும். அப்படியே கவனிச்சிருக்கீங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா, மேகம் வந்து வெடிச்சு அந்த வெடிப்புல அப்படியே அந்த இடம் வந்து அப்படியே அந்த இடம் மட்டும் தாங்க முடியாத அளவுக்கு தண்ணி இந்த இடத்துல கொட்டும் அப்படிங்குவாங்க. மழை பொழியிறது வேற, கொட்டுறது வேற. நான் விசுவாசிக்கிற இந்த மாதத்துல ஆவியானவர் தன் பெருமழையை கத்த சபையில கொட்டி விடுவாராக. கடந்த நாட்களை ஊற்றின அதே ஆவியானவர் ஊற்றினதுக்கே அநேக நேரங்களில் நமக்கு அது எக்ஸ்ட்ரானரியா பார்த்தோம். நான் விசுவாசிக்கிற இந்த மாதம் கத்தர் கொட்டி விடுவாராக. ஆமா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, தேவன் இந்த மாதம் ஒரு மேக வெடிப்பை உங்கள் வாழ்க்கையில கட்டளை இடட்டும், உங்கள் குடும்பத்திலே கட்டளை இடட்டும், உங்கள் வருமானங்களிலே கட்டளை இடட்டும், உங்கள் பலத்திலே கட்டளை இடட்டும், உங்கள் சரீரத்தின் மேலே கட்டளை இடட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டளை இடட்டும். அவர் கட்டளையிட நடப்பதாக. ராமகதானா ஷேகே லரபாலரகதானா லரபோ. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு இந்த வேர்ட் எனக்கு கிடைச்சது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்ப ஈவினிங் தான் இந்த வேர்ட் கிடைச்சது. 2 நாளா நான் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஒன்றும் ரிவீலே ஆகல. அப்போ வேர்டு கிடைக்கணும் ஆண்டவரே. சாயங்காலம் 5 மணி ஆயிட்டு இன்னும் வசனம் கிடைக்கலன்னு பதற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எப்பயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, கிடைச்சிட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். இன்னைக்கு எனக்கு கிடைக்காம ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஆயிட்டு. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஒரு வசனத்துக்கு நேரம் அவன் நடத்தினோடனே நான் அங்கே அப்படியே தேடிட்டு இருக்கிறேன் வசனத்தை. ஆனால் டக்குன்னு இந்த வசனம் என் கண்களில் பட்ட உடனே எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஆவியான நமக்கு எப்படி வசனத்தை கொடுப்பாருன்னா, நீங்கள் நிறைய வசனங்களை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ஒரு வசனம் மட்டும் உங்கள் கண்களுக்கு நேராக அப்படியே வந்துட்டே இருக்கும். நீங்கள் வேற பக்கம் கண்ணை திருப்பீங்க, அது கண்ணை திரும்பாது, மறுபடியும் அங்கேயே தான் மனசு ஓடும். அங்கேயே போ அப்படியே போ. அங்கதான் நமக்கான வசனம் கிடைக்கிற இடம். சில பேர் கிடைப்பான், எப்படி கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுக்குறாரு, எப்படி நான் எடுத்துக்கிறது? நீங்க பாட்டுக்கு உங்க ரெகுலர் பைபிள் ரீடிங்ல போங்க, இல்ல நீங்க ரேண்டமா உங்க பைபிள் எடுத்துட்டு தேவ சமூகத்தில் உட்காந்துருங்க. அன்னைக்குன்னு சில சாப்டர்ஸ் உங்க மைண்ட்ல ஞாபகப்படும். இன்னைக்கு இந்த வசனத்தை, இந்த அதிகாரம் போ அப்படின்னு போகும்போது அதுக்குள்ள சில வசனங்கள் மேல உங்க கண்கள் படும். நீங்க அதை ஒரு 100 முறை படிச்சிருப்பீங்க அந்த வசனத்தை. ஆனா அன்னைக்கு அந்த வசனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த வசனம் பார்த்தோன்னே அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஆங்கிள் உங்களை ஒரு மாதிரி ஆக்டிவேட் பண்ண வரும். அந்த வசனத்தை நீங்க கவனிச்ச உடனே அந்த வசனம் உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அங்கேயே ஸ்டாக் ஆயிருங்க, அங்கேயே நின்றுங்க. அந்த வசனத்தை நின்று ஆரம்பிச்சு பாருங்க, ஆவியானவர் அந்த இடத்துல உங்களோட இடைபட ஆரம்பிப்பார். நான் இது வரைக்கும் வசனம் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே நான் வசனத்தை பைபிள் வச்சுட்டு தேடுறதை விட என் ஆவியில நடத்தப்பட்டு அந்த வசனத்துக்கு நேரம் நான் கொண்டு போகப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அந்த வசனம் எனக்கு அப்படிதான் கிடைச்சது. 100,000 முறை நான் பிரசங்கம் டைம்ல பேசி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு அந்த வசனத்தை நான் கேட்க அந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணுமா? பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோட இடைபடுவார். இல்லை ஓகே தானே? எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கா? பேசுறது எல்லாத்துக்கும் புரியுதா? தேங்க்ஸ்மா. ஓகேமா டேனி, ஃபைன், நோ இஷ்யூஸ். ஓகே, கர்த்தர் நம்மோட இடைபடுவார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் வேர்டை நான் இன்னைக்கு இந்த மாதம் நான் பேச விரும்புறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம். இந்த வசனம் பயங்கர ஒரு இம்பாக்ட் பண்ற வசனம். இந்த மாதம் கர்த்தர் நம்மோட இடைபடுவார். 16 Matthew chapter 16 16 19 வாசிக்க கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். எல்லாரும் கையை உயர்த்தி இந்த மாதத்துல கர்த்தர் இந்த மாதத்துல விசுவாசத்தோடு சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை கர்த்தர் இந்த மாதம் உனக்கு தரப்போகிறார். கர்த்தர் இந்த மாதம் உனக்கு தரப்போகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். The keys of heaven. பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோல்களை இந்த 4ஆம் மாதத்துல கர்த்தர் உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் கரத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி ஆவியில நிரம்பி நல்ல ஒரு நல்ல கொஞ்ச நேரம் தேவ சபையாக கொஞ்சம் பேர் எல்லாரும் ஆண்டவரே நாங்க கையை உயர்த்தி அந்த சாவிய
ஆண்டவரே அந்த கீயை நாங்க எடுத்துக்கொள்றோம். தேவன் எங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை ரபா லரகானா ஷேகே லரபா லரகாதா நலரபோ ரெமெமே கானா ஷேகே லரகாதா நலரபோ. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்க மேல அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். இந்த 4ஆம் மாதத்துல நீ எந்த சூழ்நிலையோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாயோ, ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், நான் உன் கையில கொடுக்க போகிறது ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு சாதாரணமான பலன் அல்ல, ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. பரலோகத்தினுடைய சாவியை நான் உன் கையில இந்த மாதம் தரப்போகிறேன். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருப்பாயானால் இந்த மாதம் நீ பெற்றுக்கொள்ள போகிற மகிமையான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி Rama magala hegala shegala rabagada narabo remegala shela ragada narabo aleya kapoyu amen perumalaya prevesitha perumal oh ullangai megame உள்ளங்கை. இந்த வசனத்தை நான் பார்த்துட்டு எனக்கு அடுத்த 3/4 மணி நேரத்துக்கு மேல எனக்கு மைண்ட் எங்கேயுமே போகல. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இங்க பாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ஆக்சுவலி யார்கிட்ட இருக்குன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அதை யார்கிட்ட வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அது அந்த ப்ராப்பர்ட்டி கீ வந்து வீடு எவ்வளவு வேணா பெருசா கட்டுங்க, வீடு என்ன சைஸுக்கு வேணா கட்டுங்க, ஆனா கீ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உரிமையாளர் அப்படின்னாரு. இந்த செய்தியின் தலைப்பு the key is yours, the key is yours. சாவி உங்களுடையது, சாவி உங்களுடையது. the key is yours. இந்த மாத கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய கீயவே சாவிய நான் உனக்கு தரப்போகிறேன், நான் உனக்கு தரப்போகிறேன், நான் உனக்கு தரப்போகிறேன். கெட் ரெடி, கெட் ரெடி. இந்த மாத கர்த்தர் சபையை சொல்ல விரும்புகிறார், ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய சாவியை நான் உனக்கு தரப்போகிறேன். Hallelujah. Praise God. I'm believing that இந்த மாதம் நமக்கு குட் ஃப்ரைடேல வரும், ரிசரக்ஷன் மந்த். இந்த மந்த் அன்னைக்கு ஒரு அந்த டே வந்து பயங்கரமான டே. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாதாளத்துக்குரிய சாவி அன்னைக்கு அவன் வாங்க போறார் இல்லையா? ஆமா, அது வரைக்கும் அந்த பாதாளத்தினுடைய சாவியில் அவன்கிட்ட வச்சிருந்த ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையில ஆண்டவர் அவன் தலையை நசுக்கினாராம். எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க சிலுவையில வந்து ஆண்டவர் வந்து அவன் ரொம்ப லாவகமா கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். ஆனா நான் போன வாரம் சொன்ன மாதிரி அவன் வெளியே எல்லாம் நடந்துச்சு, ஆனா கீழே வேற வேலை பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவரும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவருமாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிற அந்த பரலோக நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான அந்த நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அத்தனை பேரும் அறிக்கையிடுகிற அந்த பரலோக நாமத்தை நான் எனக்கு உரிமையாய், எனக்கு தகப்பனாய், எனக்கு ஆண்டவராய், அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறபடினால இப்ப தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு செய்ய போகிறேன், தந்தேன் என்று அல்ல. நல்ல கவனிங்க, சில இடங்கள்ல கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி இருப்பார், உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லி இருப்பார், உனக்கு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி இருப்பார். அப்படின்னா ஏற்கனவே அது நடந்து இருக்குன்னு அர்த்தம். ஆமா, உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே, இது நடக்க போகுது. சில இடத்துல நான் உனக்கு ஏற்கனவே செஞ்சுட்டேன்ப்பா, உனக்கு எல்லாம் செஞ்சுட்டேன், நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான். ஆனா இங்க சொல்றாரு, இல்ல நான் தரப்போகிறேன், நான் தருவேன், நான் உனக்கு தருவேன். அப்போ என்னன்னா கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, எனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் அல்ல, பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதம் அல்ல, ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி நம்ம தர விரும்புகிறார், மொத்த கீயும் கையில கொடுக்க விரும்புகிறார். என வசனம் வாசித்து பாருங்க, திறவுகோல்களை நான் கையில கொடுப்பேன். திறவுகோல்களை இங்கிலீஷ்ல இருக்கு கீஸ் அப்படின்னு இருக்கு. எங்க ஒரு சாவினா என்ன சொல்லுது தெரியுமா? சிங்குலர்ல கீ, ஒரு சாவி இந்தாங்க, என் வண்டி சாவி வச்சுக்கோங்க, அந்த வச்சுக்கோ. ஆனா கத்த சொன்ன மொத்த கொத்து சாவி கையில கொடுக்க ரெடியா இருக்க. நிறைய பேருக்கு இன்னும் புரியுதான்னு தெரியல.
ஒரு ராஜ்யம்னா நான் இது ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இதை நான் வேற லெவலில் இந்த வேர்டு இருக்கும் போது நான் விசுவாசம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் ஏராளமான கீயும் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். நான் இன்னைக்கு நான் விளையாட்டா நான் சொல்ல போகிறேன். உங்க இடுப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க கொத்து சாவியை மாற்றுறதுக்காக. கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிற ஆசீர்வாத கையில பிடிச்சுக்கிறதுக்கும். ஆமா, கர்த்தர் அதை ஏன் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு எஜமானின்னா, வீட்டுக்கு ஒரு உரிமையாளர்னா யார் கையில சாவி இருக்கோ அவங்க தான், நம்ம ஊர் பாஷை அவங்க தான் கெத்து. எவன் கையில சாவி இருக்குதோ அவன் வந்தாதான் திறக்க முடியும். எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தினுடைய அத்தனை திறவுகோள்களையும் அதனுடைய கீய கர்த்தர் எனக்கு இந்த மாதம் கொடுக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எங்க வீட்டு சாவி, எங்க பெட்ரூம் சாவி, என்னுடைய வீட்டு சாவி, என்னுடைய கேட்டு சாவி, எல்லா சாவியும் நான் ஒரு 10 செட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். என் பசங்கள் நிறைய பேர் இருக்குது. எங்க பசங்க நம்பி, நான் யார் மேல நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு சாவி கொடுத்துருக்கேன். அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், சர்ச் கீ வேணா அந்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்ப என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, அது என்னோட கீ தான். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் மனே கீ ரெடி பண்ணி பெர்மிஷன் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், அந்த கீயை கொடுத்துருக்கிறேன். டேய், நானே இல்லாட்டின்னு என்ன பண்ணிட்டு போ, வீட்டை திறந்துட்டு போ, நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் கொடுத்த பெர்மிஷன் எது அடையாளம் தெரியுமா? அவன் கையில் என்ன இருக்குது? ஒரு சாவி நான் கொடுத்துருக்கிறேன். எங்கிட்ட அவன் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் நேராக சர்ச்சுக்கு போறேன், கேட்டை திறக்க போறேன், உங்க வீட்டை நான் சொல்லுவேன், ஓகே அவ்வளவுதான். இப்ப எனக்கு தேவை ஆம் என்கிற வார்த்தை மட்டும்தான். ஆண்டவரே நான் செய்ய போகிறேன், செய்ய. ஆண்டவரே நான் கொடுக்க போகிறேன், கொடு. ஆண்டவரே நான் எடுத்துக்க போகிறேன், எடுத்துக்க. அந்த பெர்மிஷன் மட்டும்தான் இந்த மாதம் எனக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷ சாலைய வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த பொக்கிஷ சாலையின் சாவியும் கர்த்தர் என் கையில கொடுக்க இந்த மாதம் அவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தட்டி பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை ஜீசஸ், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் கீயை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார். மொத்த கீ உங்க கையில கொடுக்கிறேன்டா. எதுக்கு அடையாளம் தெரியுமா? பார்வோன் யோசேப்பை அழைக்கிறான். அவனை அழைச்சு அவனிடத்துல பேசின பிறகு அவனை தனக்கு 2ஆம் இடத்துல சொல்லிட்டு சொல்றான், உன்னுடைய அனுமதி என்று எகிப்து தேச ஒருத்தர் நாம கூட அசைக்க கூடாது. நீ எங்க வேணா போகலாம், எந்த இடத்துக்கு வேணா போகலாம், எந்த இடத்த உனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம், எந்த பண்டகசாலை நீ கட்டி கொள்ளலாம். எகிப்து தேசம் முழுது உனக்கு முன்பதா இருக்கிறது, போ எடுத்துக்க அப்படின்ட்டார். ஆண்டவர் வார்த்தை சொன்னார், பரலோக ராஜ்யம் முழுதி இப்போ கையில கொடுக்க, உனக்கு எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்க. நிறைய பேருக்கு புரியுதுன்னு தெரியல பாருங்க. எனக்கு ஆசீர்வாதம், இந்த உலகத்திலிருந்து வர ஆசீர்வாதமும் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதோட பரலோக ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்க போகுது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, பரலோகத்தில் ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தால் ஒழிய அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதம் கர்த்தர் சொல்ல விரும்புகிறீங்க பாரு, கீயோ கையில கொடுக்கிற உனக்கு எந்தெந்த டோர்ஸ் எல்லாம் நீ ஓபன் பண்ண விரும்புகிறாயோ, எந்தெந்த கதவை நீ திறக்க ரெடியா இருக்கிறையோ, go and use a key. போ, சாவியை பயன்படுத்து. எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், இந்த மாதம் எனக்கு முன்பதா ஒரு கதவு அடைச்சிருக்க போறதே கிடையாது. ஏன்னா சாவி என்கிட்ட தானே இருக்குது. சாவி தொலைஞ்சவன் தான் கதவை தட்டிட்டு கிடப்பான், இதை திறக்க தெரியாம இருப்பான். என்கிட்ட எல்லா கீ இருக்குது. நான் கீயை மட்டும் தேடி இந்த ரூமுக்கு, இந்த கதவுக்கு இந்த கீயை போடுன்னு மட்டும் வேலை அதுதான். ஏன்னா ஏற்கனவே கர்த்தர் கீயவும் கையில கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கீயவும் கையில, புரிஞ்சவங்க மட்டும் கீழே சாவியை கர்த்தர் ஏற்கனவே கையில கொடுத்துட்டாரு. இப்ப இதை நான் எடுத்து பயன்படுத்த வேண்டியது மட்டும்தான் என் வேலை. எவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை ரிவீல் பண்ணும்போது சொன்னார், இங்க பாரு, பரலோக ராஜ்யம்னா நம்ம இங்க இருக்கிற சில பிக்காளிகள் சொன்ன மாதிரி அங்க போனா ரொம்ப சர்வ சாதாரணம், அங்கெல்லாம் தண்ணி பிடிச்சி விளையாடுவாங்க. பரலோகம்னாலே அது சும்மா ஒரு மாதிரி ஒரு அப்படி சொல்லி பழகிட்டாவங்க. பாரு, நீ நினைக்கிற மாதிரி இடம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, மனுஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கண்டுபிடித்த படைப்புகள் ஒன்றும் நடக்கிறது, ஆனாலும் இன்னும் முடிய மாட்டேங்குது.
இன்னும் முடியலங்க. அவ்வளவு ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆமா, ஐ திங்க் ஒரு 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 கோலை இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 56 நாட்கள். நமக்கு 24 மணி நேரம் பூமி நம்ம சூரியன் சுத்துறோம்ல, அது 56 நாள் ஆகுமா ஒரு டைம் சுத்தி வர்றது. அப்ப அது எவ்வளவு பெரிய சைஸ், எவ்வளவு நீளம், எவ்வளவு லென்த், சாரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அது இருக்கும். ஆமா, 2030க்குள்ள செவ்வாய் கிரகத்துல வந்து எலான் மாஸ்க் பிளான் பண்ற 2030க்குள்ள ஒரு பாதி மக்கள் அங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப 2030 எத்தனை வருஷத்துல இருக்கு? இன்னொரு 5 வருஷம் தான். இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. மேபி ராகுல் காந்தி அடுத்த PM வரும்போது செவ்வாய் கிரகத்துல பிளாட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. சொல்றது புரியுது உங்களுக்கு? ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து, ஆமா நிறைய பேர் ஆமீன் வராது பாருங்களேன். இப்பவே இருக்கிறவனை தூக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பல்ல கழிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், இந்தியால இருந்து யாரெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போக ரெடியா இருக்கீங்கன்னா இப்பவே ஒரு பிளாட் புக் பண்ணிக்கங்க, அட்வான்ஸ் ஒன்னும் 1 கோடி ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். நிச்சயமா வரும். நான் சொல்ற வார்த்தை நம்பினா நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க. அன்னைக்கு நிச்சயமா வரும். 2027 வந்து விண்வெளியில வந்து ஹோட்டல் கட்டிட்டு இருக்காங்களா, போயிட்டு வரதுக்கு 34 லட்சம் தான் கேட்கறாங்க. ரொம்பலாம் கேட்கல. போயிட்டு அங்க 3 days ஸ்பெண்ட் பண்றதுக்கு 34 லட்சம் கொடுத்தீங்கன்னா அங்கே 3 days வந்து சாப்பிட்டுட்டு அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு 34 லட்சம். திரும்ப உயிரோட வந்தா கிருபை. ஏன்னா வரும்போது டம்முன்னு வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. ஆனா இத்தனையும் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாரு, நான் கண்டுபிடிச்சதுல எது வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது, கோள்களை உருவாக்கல, உண்டாவதாக ஆக்கப்படுவதாக அப்படின்னு சொன்னதையே நீங்க எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உனக்காக நான் 2025 வருஷமா ஒரு பரலோகத்தை, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் நினைக்கிறாயா? நீ சாதாரண இடம் நினைச்சிட்டு இருக்கிறல்ல, அது சாதாரணமான இடம் இல்ல. உன் கண்களுக்கும் புலப்படாத, உன்னுடைய எண்ணங்களுக்கும் புலப்படாத, உன் மாம்ச கண்களில் பார்க்க முடியாத அளவுக்கு தேவனே அதற்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவர்கள் கண்ணீர் யாவையும் அங்கே துடைக்கப்படும். அங்கே அழுகை இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே சஞ்சலம் இல்லை. அங்கே அவர்களுக்குரிய வாசம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முழு சாவியினுடைய ஒரு காப்பியை கர்த்தர் கையில கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா எல்லாருக்கும் வேணும்ல, ஒரு கீயை மட்டும் கொடுத்துட்டு ஆண்டவர் எல்லாத்துக்கும் மொத்தம் ஏப்பா நீங்க அவன்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? அதனால கர்த்தர் மொத்தமா கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் கையில் விசுவாசம் சொல்ல விரும்புகிறார். இந்த மாதம் நான் பரலோக ராஜ்யத்தின் சாவியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அது அப்படியே நடப்பதாக. இந்த டைட்டில் ஆண்டவரை என்னுடைய இருதயத்துல எக்ஸாக்டா கொடுத்தார். நான் இதை வேற விதமா எழுதினேன். ஆமா, the keys belongs to you அப்படின்னு எழுதல, the keys yours அப்படின்னு. சாவி உனக்குரியது, உனக்குரியது. சாவி உனக்குரியது. சாவி உங்களுக்குரிய சாவியை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உன் கையில சாவியை கொடுக்க விரும்புகிறார். திறவுகோல்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என்னென்ன கதவு இந்த மாதம் உனக்கு திறக்கணுமோ, சுகம் என்கிற கதவா, பலன் என்கிற கதவா, ஆரோக்கியம் என்கிற கதவா, இல்ல கர்த்தர் கொடுக்க வேண்டியது ஆவிக்குரிய நன்மை என்கிற கதவா, இல்ல எனக்கு பினான்சியல் என்கிற கதவா, இல்ல எனக்கு முன்பதா இருக்கிற என்னென்ன சூழ்நிலைகள் நான் எதெல்லாம் சவால் பார்க்கிறேனோ அந்த கதவெல்லாம் இந்த மாதம் எனக்கு திறக்கப்பட போகிறது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எனக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. நான் விசுவாசம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதம் கர்த்தர் ஒரு மேகத்தை கர்த்தர் நமக்கு வெடிக்க பண்ணுவாராக, வெடிக்க பண்ணுவாராக, வெடிக்க பண்ணுவாராக. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், இந்த மந்த் சர்வீஸ் எப்படி போகுது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எக்ஸ்ட்ரா நிறைய போகுது. மிஸ் பண்றவங்களும் நல்லா இருப்பாங்க. மிஸ் பண்ற ஜனங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒன்னே சொல்லுவேன், நான் உங்களை மிஸ் பண்றேன் அவ்வளவுதான். போன வாரம் சர்வீஸ் முடிஞ்ச நிறைய பேர் நினைச்சேன், நான் உங்களை மிஸ் பண்ணேன் அவ்வளவுதான். என்னது? ஆமா, மகிமைய, கிருபை, அபிஷேகத்தை, பலனை ஆமா முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் சொன்ன, ஆண்டவரே இதிலும் பெரிதானதை என்ன நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்களும் நினைப்பீங்க, பாஸ்டர் நான் போய் ஜோம் பண்ண, ஆண்டவர் இதெல்லாம் பத்தாது ஆண்டவரே, சும்மா நாக்குல டேஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுக்குறிய, எனக்கு ஃபுல் மீல்ஸ் வேணும்னு கேட்கிறாள். நான்லாம் ஆண்டவர் எனக்கு போன வாரம் நடந்த ஆராதனை எல்லாம் சும்மா ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போதுமா பசிக்குன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்கெல்லாம் உட்காந்து ஒரு 5-6 முறை சாப்பிட்ற ஆளு. எது? குழம்பு, ரசம், சாம்பார் சாப்பிட்ற ஆளு. எங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு ஆண்டவர் இது போதுமான்னு கேட்குறிய, பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் ஜெபத்தை நைட்டு முடிச்சேன். அப்ப எனக்கு இன்னும் புரியுது, கர்த்தர் டம்ளர் தண்ணியை கர்த்தர் கொடுக்க விரும்பல, எனக்கு கர்த்தர் நல்ல திருப்தியான சாப்பாடை கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுப்ப இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போகும்போது சொன்னாரு. சாவியை நான் கையில கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும்.
பூமியில எவைகளை கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கர்த்தர் கொடுத்த கீ என்ன தெரியுமா? எதெல்லாம் இங்க நீ கட்டுறையோ, எதெல்லாம் இங்க நீ வைன் பண்றையோ, எதெல்லாம் இந்த மாதம் நீ கட்டுகிறாயோ, பரலோகம் இம்மீடியட்டா என வசனம் சொல்லுகிறது, திறவுகோல்களை நான் கையில கொடுக்கிறேன். எதெல்லாம் இந்த மாதம் எனக்கு கட்டப்பட வேண்டுமோ அவைகளை இங்க பேச 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 பரலோகம் அந்த 16-19 அப்படிதான் சொல்லுது. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமே. உன் வேலையில, உன்னுடைய சூழ்நிலையில உனக்கு விரோதமா யார் என்ன பண்ண ஒண்ணு தைரியமா சொல்லு. இங்க இருந்து ஜெபிச்சா போதும். உங்க பாத்துக்க, நான் விசுவாசம் சொல்ல இந்த மாசம் நான் நிறைய செய்வினை வைக்க போறேன். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பண்ண போற செய்வினை வேற விதமா இருக்க போது பாருங்க. ஆமா, நீ என்னடா வைக்கிறது, இப்ப நான் உனக்கு வைக்கிறேன் ஆப்புன மாதிரி. ஆமா, அவன் நினைப்பான், ஐயா நம்ம நினைக்கிற செய்வினை செய் வேண, அவன் செஞ்ச வேணைக்கெல்லாம் நம்ம ஒரு வேணை கொடுக்கணும். என்ன இப்படி யோசி, பாஸ்ட் பலிபடி செய்வனை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஆமா, கண்டென்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். ஆமா, நீ எதெல்லாம் செஞ்சியோ அதுக்கு ஒரு வேணம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? நான் சொல்றேன், நீ இப்ப பண்ணுனதுக்குள்ள நான் வேண வைக்க போறேன். எதெல்லாம் இங்க நான் கட்டுறேனோ, எதெல்லாம் இங்க நான் கட்டுறேனோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பக்கலப்பா சொல்லு, உங்களை பார்த்து யாராவது சொல்லுங்க பாருங்க செய்வேன். நான் சொல்லுவேன், நாங்களும் செய்வேன்னு சொல்லிருங்க. நாங்க பண்ற செய்வனெல்லாம் வேற மாதிரி. முழங்கால முடக்கணும், அங்க முடங்கிருச்சு. இங்க கையை தூக்கணும், அங்க அமளிக்கர் தோத்தான். இங்க கையை மட்டும் தான் தூக்க வேண்டிய வேலை. அவன் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு விழுவான். எங்க வேலை முழங்கால மட்டும்தான் முடங்குவோம். எங்க வேலை நடக்க மட்டும்தான் செய்வோம். நடக்க நடக்க அஸ்திபாரமே ஆடும். நடக்க நடக்க அஸ்திபாரம் அசைக்கப்படும். நடக்க நடக்க 7ஆம் நாள் 7 முறை நடப்போம். டம்மு டம்மு டம்முன்னு கீழே விழும். எக்காலத்தை மட்டும் ஊதுவோம், துதிய மட்டும் ஆரம்பிப்போம். கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க எனக்கு விரோதமா எழும்பின அத்தனை செய்வனையும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த மாதம் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு பலவீனப்படுத்த நினைச்ச அத்தனை பலவீனத்துக்கு இப்ப நம்ம பலவீனம் கொடுக்க போறோம். எதெல்லாம் கடந்த நாட்கள் உன்னை சோர்வடைய செய்ததோ அத்தனை சோர்வுக்கு நீ திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க போகிற. வட்டி முதலமா கொடுக்க ரெடி ஆயிடுச்சா மாத்திரம் இந்த மாதம் சொல்லுங்க, பரலோகத்தின் திறவுகோல்கள் என் கையில இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. முதல்ல கூட்டு குடும்பம் இருக்கும் போதுல அந்த மாமியார்னு வீட்டுல ஒரு அம்மா இருப்பாவ. அந்த அம்மா ஏன் தெரியுமா அந்த கெத்தா ஓடும், இடுப்புல கொத்து சாவி கும்பிட்டு கெத்தா நிக்கும் பாருங்க. அதை அப்படியே ஆட்டிக்கிட்டு தான் போவோம் பாரு. நான் யார் தெரியுமா இந்த வீட்டுல? இப்பெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியறதுல வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தை சொல்லுவாங்க, பாஸ்டர் மாமியார் குடும்பம் இருக்கு பாஸ்டர், பீரோவை பூட்டி வச்சுக்குவாவ, அந்த ரூமை பூட்டி வச்சுக்குவாவ, இந்த ரூமை பூட்டி வச்சுக்குவாவ, அதை அடைச்சு வச்சிருவாவ, இத்தனையும் பண்ணிடுவாவ அப்படி. ஆனா ஒரு நாள் வரும், அந்த அப்படியே அந்த சாவி மொத்தமா அந்த அம்மா படுத்த படுக்கை ஆனோன்னு அந்த கொத்த கலத்து யார் கையில் கொடுப்பா தெரியுமா? சத்தமா தான் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தப்பே கிடையாது. நமக்கெல்லாம் தெரியாது பிரதர். ஆனா அந்த மருமகன் ஒருத்தி இருப்பா பாருங்க, அவன் கைக்கு அந்த சாவி வந்தோன்னு அது வரைக்கும் பொடிப்பாமா இருந்த ஆளு அன்னைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடே அதிர்ந்துரும். ஏன்னா இப்ப என்ன கையில வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த அம்மா அப்படியே ஜெயலலிதா மாதிரி இருந்த அம்மா, அன்னையோட அந்த அம்மா அதோட முடிஞ்சு போச்சு பாருங்க. அந்த அம்மாக்கு இருந்த சில பேர்ல நான் கண்ணார பார்த்திருக்கேன். ஒரு அம்மா வியாதியே வந்துருச்சு கொத்து சாவி கொடுத்தோன்னே. ஏன்னா என்னமோ கைவிட்டு போன மாதிரி அதுக்கு ஃபீல் ஆயிடுச்சு பாருங்க. ஆனா இந்த சாவி கையில வந்த பிறகு இந்த அம்மா ஒரு ஆக்ட் பண்ணும் பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நான் அதை தான் பண்ண போறேன். நிறைய பேருக்கு புரியுதுல, நான் அப்படி இந்த மாசம் நடக்க போறேன். சாவி இப்ப என் கையில வரப்போகுது. நிறைய பேருக்கு ஆமீன் வருதான்னு தெரியல பாருங்க. ஐயா, சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சிஎம் போஸ்ட் ரெடி ஆயிட்டா போலீஸ் படம் வீட்டுக்கு போயிடும். நிறைய பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல பாருங்க. அவன் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான், பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் பந்தோபஸ்து எல்லாம் நடக்காது. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர்னு அவர் போஸ்ட் அப்படியே மேல வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆமா போயஸ் கார்டன் பக்கம் போன அத்தனை போலீஸ் போர்ஸ் இப்ப எங்க வந்துடும் நேரம் அப்படியே. ஆமா, அது எந்த ராயபுரமா ஏதோ ஒரு இடம் போயிடும். அங்க போய் ஏன் தெரியுமா, இப்ப அடுத்து யார் தான் வரப்போறா? எனக்கு ஒரு கிருபை சாவியெல்லாம் இப்ப என் கையில வரப்போகுது. இந்த மாதம் குட் ஃப்ரைடே வரதான் போகுது. இந்த மாதம் நான் புனித வெள்ளி வரதான் போகுது. ஒரு நாள் மட்டும் இடையில வெயிட் பண்ணு, சாவி அன்னைக்கு என் கையில கிடைக்கதான் போகுது.
அன்னைக்கு நான் வச்சுக்க தான் போறேன். அன்னைக்கு எனக்கான பலனை கத்தர் கொடுக்க தான் போகிறார். அன்றைக்கு நான் சாதாரணமா இருக்க போகிறதல்ல. ஆனா கத்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வாழ சிங்கத்தையும் வாழ சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவன் வாழ்வை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன பலவீனம் எல்லாம் கடந்த நாட்கள் உன்னை பார்த்து கொக்கரித்ததோ எழுதி வைத்துக்கொள். எதெல்லாம் உன்னை பார்த்து எள்ளி நகையாடினதோ, எவர்களெல்லாம் சிரித்தார்களோ, எந்த பலவீனம் எல்லாம் உன்னை பார்த்து உன்னை நகைத்ததோ அத்தனைக்கு இந்த மாதிரி நீ செய்வேன வைக்க போகிற கர்த்தர் உன்னை அப்படி நடத்துவாராக. இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஏன்னா உங்க முழங்கால் முடங்க முடங்க நீ பேச 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 பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா கையில கொடுக்க போகிறது சாதாரணமானதை அல்ல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில கொடுக்க போகிறேன். நான் உன் கையில கொடுக்க போகிறேன். நான் உனக்கு தருவேன். ப்ராமிஸ் பண்றாரு கர்த்தர், ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த மாதிரி இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண விரும்புகிறா. நான் உனக்கு தரப்போகிறேன். ஜஸ்ட் வெயிட். ப்ரிப்பேர் ஆக, ரெடி ஆக, ஆயத்தமாக. சும்மா கையில கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன்னா கொடுக்க போற சாவி பயங்கரமான சாவி பாருங்க. ஏன்னா திரும்ப கொண்டு வந்து வாங்கவும் விரும்ப மாட்டாரு. எவர்களிடத்துல கத்தர் கொடுக்கிறார் திரும்ப வாங்க விரும்ப மாட்டார். அதனால கத்த ஜனங்களை பார்த்து சொன்னார், மோசேட்ட கூட்டி, அப்பா ஜனங்களை கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறா. 3ஆம் நாள் அவங்க கொஞ்சம் ரெடி ஆகணும். கொஞ்சம் 3 நாளைக்கு கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. அவங்கள வஸ்திரத்தை தோய்க்க சொல்லு. மனைவி சேர வேணான்னு சொல்லு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அது சத்தியமே வேற. நல்ல கவனிங்க. உலகத்தோட சேராத, அசுத்தங்களோட சேராத, பலவீனங்களோட சேராத. அவன் என்ன சொல்றது, அவன் நெகட்டிவா அவன் நம்பிக்கை பேசுற வார்த்தைகளை கேட்கிற இடத்துல சேராத. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன் வஸ்திரத்தை தோய்த்துக்கொள். நான் இன்னைக்கு சபை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை இந்த மாதம் வாழ்க்கையில செய்யாம நான் இந்த மாதம் முடிக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கை நிச்சயம் செய்யாமல் அவர் அமைதலா இருக்க போகிறது அல்ல. கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற கீயை கொண்டு நீங்க தான் திறக்க போகிறீங்க. உங்க கண்களுக்கு முன்பதாய் ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்ம கையில அலாவுதீன் அற்புத பூதம் எல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? ஆமா, நிறைய பேருக்கு அப்படிலாம் எண்ணம் இருக்கும். நம்மள சின்ன வயசுல அந்த அலாவுதீன் விளக்கெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் கிடைச்சா தேய்ச்சி தீச்சு இதாவது நமக்கெல்லாம் ஒண்ணு. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கலப்பா சொல்லு, இதுதான் நமக்கு அலாவுதீன் பூதம். என்னது? ஆமா, சரி, நான் என் உண்மை அப்படிதானே. ஆமா, அந்த அலாவுதீன் பார்த்து நிறைய பேர் அப்படியே ரொம்ப பரிசுத்தமா யோசிப்பீங்களே. அப்படிலாம் ரொம்ப யோசிக்க உங்களை எல்லாம் நல்லா எனக்கு தெரியும் நீங்களா யாருன்னு. ஆமா, இங்க மட்டும்தான் நீங்க இப்படி யோசிப்பே தெரியும். அதை ஆமா, அது பேர் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த சொம்ப தேய்ச்சா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிருப்பா. எனக்கு ஒரு பெரிய கிருபை, இதை தேடுனா எனக்கு போதும், அத்தனை நடக்கும். சில பேருக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? இதை போட்டு தேய்க்கவே மாட்டாங்க, அப்படியே சுத்த பத்தமா வச்சிருப்பாங்க. பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாதம் தேடு. கர்த்தர் உனக்கு நன்மையானது வாய்க்க பண்ணுவாரா? கர்த்தர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நான் விசுவாசம் விரும்புகிறேன். இந்த மாதம் ஒவ்வொரு வார ஆராதனையிலும் கர்த்தர் கையில கொடுக்க போகிற சாவிகள் அதிகரிக்க போகிற. கர்த்தர் சாவியை கர்த்தர் அதிகமா கொடுக்க போகிற. முதல்ல மெயின் கேட் கீயை கொடுப்பா நான் விசுவாசிக்கிறேன். போக 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 உள்ள இருக்கிற ஆமா என்னது பண்டகசாலை, பொக்கிஷசாலை, உள்ள இருக்கிறதான ஐஸ்வர்யங்கள், உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களுடைய சாவியும் கர்த்தரும் கையில ஒரு நாள் கொடுக்க போகிறார். அவைகளை நீ ஆண்டு கொள்ள போகிற. ஏன்னா பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோல்களை நான் உன் கையில கொடுக்கிறேன். நான் உன் கையில தர போகிறேன். ஏராளமான நன்மைகள் இந்த மாதம் என் சபை சந்திக்க போகிறது. என் மக்கள் சந்திக்க போகிறார்கள். பெருமழையாய் பிரவேசிக்க போகிற ஒரு உள்ளங்கை மேகம் இந்த இடத்துல இறங்கி வர போகிறதுக்காக நல்ல கைகளை தட்டி ஓ ரமகண ஷேகலரபோ ரேமேமேகண ஷேகலரதனலரபோ பெருமழையாய் பிரவேசித்த பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே எங்கள் உள்ளங்கை ஆவியே
சபையே, கர்த்தர் கையில கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களுடைய சிறப்பை நீங்கள் எவ்வளவு அறிந்து கொள்வீர்களோ அதோடைய நன்மை மேலானது. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இந்த கூடயே இருந்தான். நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. the elder son, அவனுக்கு இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கூட இருந்தா வேல்யூ தெரியல, கூட தான் இருக்கிறான், ஆனா தகப்பனுடைய மேன்மை அவனுக்கு என்னன்னு தெரியல. தகப்பன் வீட்டுல இருந்த கீ எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த கீழ இருந்து உள்ள இருந்து அவன் ஆட்டுக்குட்டியே தான் மைண்ட்ல போக்கஸ்ல இருந்தான். ஆனா கூட இருந்த இன்னொருத்தன் ராஜ்யத்தின் பாதி அளவுக்கு வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட ஸ்டாமினா இருந்திருக்குது. 2 பேர்ல இப்ப நீ யாரா இருக்குன்னு மட்டும் சூஸ் பண்ணிக்க. கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப திட்டமா சொன்னாரு. நிறைய நேரங்கள்ல சபை மூத்த குமாரனாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அப்ப ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தா போதும். ஒரு ஆட்டுக்குட்டியை இப்படி கேட்டு கேட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பெக்கர் ஃபெலோ கிடையாது. என்ன கிடையாது, நான் தமிழ்ல சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கொலைக்கலா இருக்கும், அதனால கொஞ்சம் மாடர்னா சொல்லிடுறேன். நான் யார் கிடையாது? பெக்கர் ஃபெலோ கிடையாது. I'm a son of the most high, the most high sovereign God. ஆமா. ஆனா நிறைய நேரத்துல சபை எப்படி தெரியுமா இருக்கு? எப்படியாவது செஞ்சிருக்க ஆண்டவர், கெஞ்சி கேட்கிற ஆண்டவர், எப்படியாவது கொடுத்துருக்க ஆண்டவர். ஒரு ஆட்டுக்குட்டிய 24 வருஷமா ஜெபம் பண்ணி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்காக தான் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. சோத்திரம். ஆண்டவர் கேட்க விரும்புறாரு, இங்க பாரு நான் சாவியே கொடுக்குறேன், நீ போய் உனக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்க, பெர்மிஷன் மட்டும் கேட்டுட்டு போ, அவ்வளவுதான் விஷயம். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நீ தயவு செய்து ஆண்டவர்கிட்ட இத்தனை வருஷம் நீங்க உழைக்கவே வேண்டாம். அது தேவையே கிடையாது. அது போன கண் இல்லாதது, மூக்கு இல்லாதது, கால் இல்லாதமே உனக்கு கொடுத்துரும். என்ன கொடுத்துரும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துரும். ஆனா கொண்டு போய் நரத்துல வச்சு வெடி முடிச்சு வச்சிரும், அது வேற பிரச்சனை. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்தா ராஜ்யத்தின் பாதி என் பேர்ல, வீட்டின் அத்தனை ஆசீர்வாதத்துல பாதி எனக்கு. நான் அப்படிப்பட்ட ஆளு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஷேர் எனக்கு தான் நிறைய, பாதி ஆசீர்வாதம் எனக்கு. நான் எடுத்து பாதி எடுத்தாலும் திரும்ப எனக்கு பாதி கிடைக்கும். நல்ல கவனிங்க, இளையகுமாரன் பாதியை வாங்கிட்டு போயிட்டான், திரும்ப அவனுக்கு பாதி கிடைக்குது. ஆனா மூத்த குமாரன் கடைசி வரைக்கும் கூடயே இருந்தான். இந்த ஒரு ஆட்டுக்குட்டி நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபம் எல்லாம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வர வருமானம் இவ்வளவுதான், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வருது, எனக்கு ஒரு 70,000 ரூபாய் வருது, எனக்கு ஒரு 20,000 ரூபாய் எனக்கு சம்பளம், நான் இதை வச்சுதான் நான் நடத்துறேன். நல்ல கவனிங்க, நல்லா சொல்றேன். தேவன் உங்களை தான் பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீ ஆட்டுக்குட்டிக்காக அழைக்கப்பட்ட ஆள் இல்ல, ராஜ்யத்தின் பாதி ஆசீர்வாதங்கள் உன் மேல கர்த்தர் எழுதி வைக்க விரும்புகிறார், உனக்கு கொடுக்க விரும்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், பெற்றுக்கொள்வான். சபையை நான் பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கர்த்தர் இந்த ஆலயத்தை கொண்டு வரவே கிடையாது. தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தா இன்னைக்கு அழிச்சிருங்க. இந்த சபை எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்காக, நான் நண்பர்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீ அழைக்கப்படல. நீ எஜமானனை போல, ராஜாவை போல, தேவ சமூகத்தில் ஆசாரியனை போல இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கொஞ்சம் ஜனம்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஜனம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன். ராஜாக்களுடைய வீட்டுல பார்த்தா கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மியா தான் இருக்கும், ஆனா குவாலிட்டி அதிகமா இருக்கும். குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். 100 பேர் 200 பேர் இருப்பாவா, ஆனா பெரிய கிருபை, ஒரு ஆசீர்வாதம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், சென்னையில எத்தனை இடத்துல எத்தனை மீட்டிங்ஸ் நடக்குது? மீட்டிங்ஸ் நடக்குமா நடக்காதா? எத்தனை மீட்டிங்ஸ் நடக்குது சென்னை? நடக்குமா? ஆனா ஒரு 234 பேரு ஒரு இடத்துல கேதர் ஆவாங்க. எங்க தெரியுமா? அந்த மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்ல சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கு. அந்த 234 பேர் அங்க போனானா, இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்றேன், இன்னைக்கு எனக்கு என்ன ட்ரெஸ் நான் போட்டுட்டு இருக்கிறேன், என் இடத்துல என்ன ரோடு போடணுன்றதை எவன் தெரியுமா முடிவு பண்றது? இந்த 7 கோடி பேருக்கு எத்தனை பேர் தான் முடிவு பண்றாங்க? 234 பேர். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எத்தனை இடத்துல மீட்டிங் நடந்தாலும் அதெல்லாம் எவனும் பெருசா யோசிக்க மாட்டான். ஆனா ஜார்ஜ் கோட்டையில இன்னைக்கு அசம்பிளி கேதர் ஆகுது, இன்னைக்கு சட்டசபை கூடுகிறதுனோடனே முழு தேசமும், சரிங்க நம்ம ஏரியா வேண்டாம், அங்க பார்லிமெண்ட்ல பார்த்தா மேல் சபை கீழ் சபைன்னு இருக்கும், ஒரு 500 சொச்சம் அவ்வளவுதான் மொத்தம் இருக்கிறாங்க. எத்தனை கோடி மக்களுக்கு அவன் பிளான் பண்றான் தெரியுமா? கிட்டத்தட்ட 130 இப்ப 147 சொல்றாங்க, 147 கோடி ஜனங்க இருக்காங்க. அத்தனை பேருக்கு இப்ப எத்தனை பேர் தான் பிளான் பண்றான்? வெறும் ஒரு நம்மளா தான் என்ன சொல்லுவோம், ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆளை வச்சு கணக்கு பண்ணா தெரியும். நான் என்னை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியாது, இல்ல என்னை பத்தி சிஎம்க்கு தெரியாது யார், ஆனா நான் இங்க என்ன இருக்கணும்ன்றத ஒரு சட்டசபை முடிவு பண்ணி கொண்டு இருக்கிறது.
இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் என் வாழ்க்கையில இந்த இடத்துல நான் என்ன செய்யணுங்கிறத ஒரு பெரும் கூட்டத்தை வைத்து கர்த்தர் செய்யறதை விட சில மக்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார், சிலரை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். மற்ற இடங்கள் நடக்கிறத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இந்த இடத்துல சட்டசபை கூடுறது மாதிரி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இங்க நான் எதை பேசுறேனோ, நீங்க போகிற இடத்துல அதை இங்க நான் உங்க மேல எதை சொல்லி அனுப்புறேனோ, உங்களை நான் எப்படி பிளஸ் பண்றேனோ, அது உங்க வீட்டு பக்கத்துல நடக்குது. நீங்க வேலை செய்யற இடத்துல நான் உங்க வீட வேலை செய்யறதுக்கு நான் வர முடியாது, உங்க வீட்டுக்கு நான் ஓயாம நான் வர முடியாது. ஆனா நான் இங்க வச்சு உங்கள்கிட்ட உட்காந்து நானும் நீங்களும் உட்காந்து பேசி தேவசம்ல டிஸ்கஸ் பண்ணி இதை பண்றோம் அதை பண்றோம் இதை செய்யறோம் பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் உங்க பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்க வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நடந்து போறீங்கல்ல உங்க ஆபீஸ்ல, அந்த நடந்து போற இடம்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுது. நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அதை சுத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்களா, அவன் இந்து மனுஷனா இருப்பான், புறஜாதியா இருப்பான், கர்த்தரை ஆண்டவரை அறியாதவனா இருப்பான், அவன் கடவுளை இல்லைன்னு சொல்றவனா இருப்பான். ஆனா நீங்க அங்க இருக்கிறதுனால வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்களாமே. உண்மை அதுதான், உண்மை அதுதான். நீங்க அங்க இருக்கிறதுனால. ஏன்னா கர்த்தர் உன்னிடத்துல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், உன்னிடத்துல திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்க மேல கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப உங்க வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகும், உங்களை சுற்றியும் அது ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆமென் சொல்ல. அது இப்ப நமக்குள்ள நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குது? ஆமா, இதுதான் நம்ம செய்ய போறோம். இதுதான் நீங்க இப்படிப்பட்ட ஆளு. நீங்க போய் அங்க கட்டளை கொடுங்க, நீங்க அங்க போய் என்ன பண்ணுங்க, கவுன்சிலருக்கு நீங்க அங்க போய் சொல்லு, அவன் உனக்காக வேலை செய்வான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சட்டசபையில இயற்றப்படுகிற தீர்மானங்களை முழு தேசமும் கவனிக்கும். ஒரு பார்லிமெண்ட்ல இயற்றப்படுகிற ஒரு சட்டத்தை முழு தேசமும் கவனிக்கும். தெரியுமா? அது அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கிறது. உண்மைங்க, புரியுதா உங்களுக்கு? ஆமா, இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பாஸ்போர்ட்ல இனிமே வந்து பேரண்ட்ஸோட நேம்ல ஆட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ரூல் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாஸ்போர்ட்ல இனிமே வந்து பேரண்ட் லாஸ்ட் பேஜ் வந்து பேரண்ட்ஸ் நேம் இருக்கும். அட்ரஸ் எடுத்துட்டாங்க, அட்ரஸ் இன்னும் தேவை கிடையாது. பார்கோட் கொண்டு வந்துட்டான். இது எண்டுக்கு வந்துட்டே இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்? டிஜிட்டல் ஒரு பார்கோடு தான் கொடுப்பான். இனிமே நம்பர் 59 சுபாஷுக்கு இந்த வீடு அட்ரஸ் அதெல்லாம் இனிமே வராது. கோடு வரும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணா உனக்குன்னு அவன் ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்றான். அவன் கேட்கிறான், இன்னும் உனக்கு அப்பா அம்மாலாம் தேவை கிடையாது, உனக்கு நீ அப்பா அம்மாலாம் உனக்கு யாரும் தேவை கிடையாது. இருக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. தேவ சபையே, தேசம் ஒன்றுக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய சபை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ரொம்ப விளையாட்டா சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஸ்கூலுக்கு போறவங்களா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போறவங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? முதல்ல ஸ்கூல் பஸ் என்ன கலர்ல இருக்கும்? சத்தமா என்ன கலர்ல இருக்கும்? எல்லோவா? இப்போ முன்ன அவ இஷ்டம். அந்த ஸ்கூலுக்கு என்னெல்லாம் கலர் பிடிக்குமோ டப்புன்னு அடிப்பாங்க. ஒரு டக்குன்னு ஒரு ரூல் போட்டாங்க, எல்லாத்துக்கும் எல்லோ கலர் அடிங்கன்னாங்க. ஏன் எல்லோ கலர்? நம்ம அது கருணாநிதிக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆகும். எது? ஆமா, மறைந்த கலைஞருக்கு வந்து பிடிச்ச கலர். வேர்ல்டு ஃபுல்லா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லோ கலர். கவனிக்கிறீங்களா? நீங்க முழு உலகம் போனீங்கன்னா எங்க போனாலும் இப்ப எந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் எப்படிதான். நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல போய் பாருங்க, எல்லா போர்டு இப்ப பச்சை கலர்ல தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? முதல்ல அப்படி கிடையாது, முதல்ல வேற கலர்ல இருந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லா நீங்க எந்த கண்ட்ரிக்கு, எந்த ஸ்ட்ரீட்டுக்கு, எந்த சிட்டிக்கு போனா NH ஃபுல்லா கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஒன் திங், முழு உலகமும் ஒரே கொடையின் கீழே வந்துட்டே இருக்கு. இப்போ உனக்கு உங்க அட்ரஸ் அவனுக்கு தேவையில்லை, உங்களுடைய பேக்ரவுண்ட் உனக்கு தேவையில்லை, உங்க அப்பா அம்மாவே உனக்கு தேவை கிடையாது. நீங்க மட்டும் வேணும், நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும் வேணும். இருக்கிற போது ராமேன்னு சொல்லிடலாம். இப்ப நல்ல கவனிங்க. நான் ஏதை சொல்றேன்னா, உலகம் வேறொரு திசையை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. சபையை கர்த்தர், பணவாட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். டிஸ்கஷன் பண்றாரு, பேசுறாரு, சபையோட உட்கார்ந்து பேசுறாரு. இதை செய்யுங்க, இதை செயல்பட ஆரம்பிங்க. இதுதான் உங்க மேல கர்த்தர் கொடுத்திருக்க தரிசனம், இதுதான் உங்க மேல வச்சிருக்க திட்டம். இதை செயல்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா நாட்கள் மிக சமீபமா இருக்கிறபடியினால தேசத்துக்கு உள்ளதாக இருக்கிற சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற போது ஒன்று நடக்கும். சபையை கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை கர்த்தர் மாற்றுவார். பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களை கர்த்தர் அவர்களை மாற்றுகிற போது ஒன்று நடக்கும். இனிமே நீ இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள். இனி எங்க என்ன நடந்தாலும் நீ இந்த உலகத்துக்கு உரியவனாய், இந்த உலகத்துக்கு உரியவளாய் உன்னை கர்த்தர் அழைக்கல, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற, ஆண்டவர் எப்ப வருவார் எனக்கு தெரியாது, ஆனா எப்ப வந்தாலும் நான் மனவாட்டியாய் அவர் என்னை ஆயத்தப்படுத்தாமல் அவர் இங்கே வரப்போகிறது இல்லை என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை. இந்த மனவாட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், சாவியை கையில கொடுக்க விரும்புகிறார், அதை ஆபரேட் பண்ண கைய விரும்புகிறார். பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும்
கட்டப்பட்டிருப்பதாக. இந்த 2-3 நாட்கள் ஜெபத்துல செய்யுங்க. ஆண்டவரே, என் வேலையில, என் சரீரத்துல, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய காரியங்களில எதில் நான் பயன் பண்ண விரும்புகிறேனோ அவைகளை கட்ட விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல விரும்புகிறேன், காற்றையும் கடலையும் அதட்டினவர் இன்றைக்கு உனக்கு அந்த அதிகாரத்தை உன் கையில கத்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த இடத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றேன். அது என்ன நடந்தது என்பதை கத்தர் வெளிப்படுத்துற போது எனக்கு நான் ரொம்ப அப்படியே ஆச்சரியத்தில் உட்கார்ந்துட்டேன். எனக்கு இன்னும் அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு அது பயங்கர ஒரு எக்ஸ்ட்ரானரி அந்த ஒரு நடந்த சிச்சுவேஷன். அந்த இடத்துல நல்லா கவனிங்க. அந்த கிருபையை கத்தர் உங்க கையில கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன போது வியாதி சுகமானது, அவர் தொட்ட போது வியாதி சுகமானது, அவர் அதட்டின போது பிசாசு ஓடினது. இப்ப அது யாருக்கு கத்தர் கொடுத்திருக்கிறாரு? நான் எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ண சுகம் ஆகும், நான் ஜெபம் பண்ணுனா வியாதி மாறும், நான் ஜெபம் பண்ண அதட்டுனா பிசாசு ஓடும். நான் விசுவாசிக்கிறேங்க. உன ஞாயிற்றுக்கிழமை இல்லை சிஸ்டர், நேற்று நம்மளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, போய் கையெல்லாம் எனக்கு பயந்துட்டேன். கையை 2 நாள் வீட்டுக்கு போற கை ஒன்றும் தூக்க முடியல, அசைக்க முடியல, கை ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு போய் கேம்ஸில் போய் மெதுவாக கேட்குறேன், என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஏதோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் ஆமாம், ஒரு 2-3 பேரோட போராடிட்டு கிடந்தேன் அப்படின்னு. அப்போதான் யோசித்தேன், ஆமாம், போட்டு நம்ம மக்கள் எல்லாம் பிடிச்சி அப்படியே அழுத்திட்டு கிடந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு. நீ என்ன எங்கிட்ட தெம்பு காமிக்கிறாரு, போடு முழங்கால அப்படின்னு. ஆமாம், நான் சொன்னேன், யாரும் பிடிக்காது விட்டுருங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் சொன்னா நடக்கும், நான் அதட்டுன்னா அது கேட்கும். இது அதிகாரம் என்னுடையதல்ல, அவருடையது. இது எனக்கு, இது என் பேர்ல நடக்கிற காரியம் இல்ல, பாஸ்டர் ஜெரோம்னால் நடக்கிறதல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினால, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினால நான் சொன்ன உடனே எனக்கு அது கீழ்ப்படுகிறது. என் வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறது. என்னுடைய வார்த்தைக்கு அது செவி மடுக்கிறது. நான் சொல்றேன், இருனா, நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் சொல்லிதப்போ எனக்கு ஒரு பெரிய கிருபை. முதல்ல கேட்பேன், போறியான்னு கேட்பேன். கொஞ்சம் முரண்டு பிடிச்சா நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் சொன்னாதான் நீ போக முடியும். என் அனுமதி இன்றி என்ன பண்ண முடியாது, ஹெப்ரோன் கேம்பஸ் விட்டு நீ வெளியே போக முடியாது. அப்புறம் அது கேட்கும், என்னை தயவு செய்து விட்டுறியா, நான் போகட்டுமா, நான் போயிட்டு வரட்டுமா? நான் சொன்னேன், போயிட்டு வா. என்னது போயிட்டு வராத, அப்படியே போயிரு. ஆனா நான் சொல்லுவோம், நீ விட்டுற, துரத்தி விட்டுற. இவங்க தான் அப்பப்போ வந்து என் ஏரியாவில் வந்து நின்று என்னை கூப்பிட்டுக்கிறான் சொல்லி இருக்கிறா. திரும்ப சொல்ல விரும்புறேன், அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பேசுறேன். இப்ப நான் பேச முதல் நாள் வேண்டாம். அதனால ஆமா, நீ துரத்தி விட்டுற. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஏரியாவில் போய் இருக்குதா அப்படின்னு பார்த்து என்னை பார்க்க வரேன், பார்த்து சும்மா இருப்பேன், நானு வந்து ஒட்டிக்கிறேன். இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு கிருபை, நான் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் ஒரு விஷயத்தை அதட்டினா அது அதட்டப்படுது. நான் தலைமையில கை வச்சா அது ஒரு காரியம் நடக்குது. உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறவங்க? ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்திருக்குதா? உங்க கையை பாருங்களேன். ஏதாவது இங்க ஏதாவது வச்சிருக்கிறிய மந்திரம்? ஒண்ணுமே கிடையாது, வெறும் கை தான். ஆனா இந்த கையை அவர் கையா பாக்குறார், அவர் வார்த்தையா பாக்குறார். பூலோகத்துல ஏவைகளை கட்டுவீர்களோ, பூலோகத்தில் ஏவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, பரலோகத்தில் கட்ட வைக்கப்பட்டிருக்கோம். ஒரே ரீசன், கீயை கையில கொடுத்திருக்கிறேன். கீய கையில நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். கீய இன்னும் கையில தரல, ஒரு வேர்டு தான் சொல்லி இருக்கிறார். எப்பா, நான் உனக்கு செய்வேன் சொன்னதுனால இவ்வளவு வல்லமை. என்னது, நான் தான் வாரிசு முடிவானதுக்கு அப்புறமே இவ்வளவு வல்லமை. இன்னும் நம்ம மேல சொத்து இன்னும் எழுதி வைக்கல. இப்ப வரைக்கும் நம்ம தான் வாரிசுன்னு என்ன இருக்குது, ஒரு முடிவு ஆயிருக்குது. ஆமாப்பா, எனக்கு அப்புறம் இவன் தான் எல்லா வேலையும் செய்வன், ஒரு முடிவுக்கே இவ்வளவு வல்லமை. அதுக்கே 12:30 மணி ஆயிருது ஆராதனை முடியறதுக்கு. ஒரு முடிவு எடுத்ததுக்கே என்ன ஆயிருது. ஆமா, நாங்க கட்டாயப்படுத்தி சர்வீஸை முடிப்போம், நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப சொத்தெழுதி என் கையில கொடுத்த பிறகு நான் என்ன ஆட்டம் ஆடுவேன்? நீங்க புரியுது, நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். சொத்தை எழுதி கத்தர கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா, அத்தனை பிசாசுக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம்? நம்ம செய்வனை வைக்க போறோம். அது நம்மளை பார்த்து அலன் அடிச்சு ஓட போகுது. இந்த சபை பக்கம் வந்துடக்கூடாது, இந்த மக்கள் பக்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு கை காலம் கட்டுக்குது. அதான நடக்க போகுது. ஆமா, இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அங்க அதுக்கு கையால விளங்க மாட்டேங்குது, அதுக்கு பேச்சு வர மாட்டேங்குது, அதுக்கு எல்லா காரியம் நடக்குது, அஸ்திபாரமே ஆட ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. நான் விசுவாசம் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உன் மேலே வாக்குத்தத்தம் சொன்னதுக்கே இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியுமே. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாளராக உன் கையிலே கர்த்தர் முத்திரை போட்டு கொடுக்கிற போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உன் கையிலே நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்ன அடுத்த நிமிடமே நான் விசுவாசிக்கிறேன், திறவுகோல்களை உடையவர்கள் எவர்களோ
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடையவர்கள் மேல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடைய உங்கள் மேல கர்த்தர் கொடுக்க போகிற மகிமை, கர்த்தர் கொடுக்க போகிற வல்லமை, கர்த்தர் கொடுக்க போகிற அபிஷேகம் மேலானதா இருக்க போகிறது, மேலானதா இருக்க போகிறது. கொஞ்சம் ஜனதாங்க, கொஞ்சம் ஜனதான். இப்போ நான் சொல்றேன், அசம்பிளில கூடுற மாதிரி ஒரு 234 பேர் தான் கூடுவாங்க. 7 கோடி பேர் தலையெழுத்த நிர்ணயம் பண்ற ஆளு. எத்தனை பேர்? 7 கோடி பேருடைய தலையெழுத்த நிர்ணயம் பண்றது அந்த 234 பேர் தான். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நாம் இந்த இடத்தினுடைய சூழ்நிலையை மாற்ற போகிறோம். நிறைய பேருக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அபிஷேகத்தை வாங்கிட்டு போறீங்கல்ல, நடக்க அங்க வேற எல்லாம் நடக்க போகுது. இந்த மாதம் சாட்சியா கேட்க போறேன், பாஸ்டர் பிசாசெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு பாஸ்டர், வியாதி எல்லாம் மாறிச்சு, சொல்றது நடக்க போகுது. கர்த்தர் கதவை திறக்க போகிறார். நம்ம தான் சாவி, கையில சாவி கொடுத்துருவாரு, திறக்கிறதுக்கு ரெடியா நிக்கணும். எதுவுமே அப்படி ரெடியா இருக்கிறீங்க? புலம்புறது இந்த மாசம் தயவுசெய்து யாரும் வந்து புலம்பாதீங்க. பாஸ்டர் நடக்கல சொல்லாதீங்க. நீங்க சாவியை பயன்படுத்துனீங்கன்னா புலம்ப மாட்டீங்க. சாவி வச்சிருக்கிறாள் எப்படி இருப்பாவ, எல்லாம் உள்ள இருக்குங்க, பார்த்துக்கலாம். கொடுக்க வேண்டிய நேரம் சரியா என்ன பண்ணிடலாம். கவனிச்சிருக்கீங்களா? எங்க அப்பாலாம் அப்படிப்பட்ட ஆள் தான். ஒண்ணுமே இல்லாத மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம வந்து புலம்புனோம், பார்த்துக்கலாம். தலையாட்டினா இப்படி புரிஞ்சுக்கணும், இவர் ஏதோ வேற பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆமா, அப்படியே தலையாட்டிட்டே இருப்பாரு. ஆனா அந்த டைம் வந்து ஒரு மாதிரி நடந்துரும் பாருங்க அது. ஆமா, அந்த கிருபை. இன்னைக்கு நான் சொல்றேன், கையில வச்சிருக்கிறவங்க தைரியமா உட்காந்து இருப்பாங்க, வெளியே மட்டும் காமிச்சுக்க மாட்டோம். என்னது பக்கத்துல சொல்லுங்க, எப்பவுமே செட்டியார் மாதிரியே இரு. என்னவா மாதிரியே இரு. பக்கத்துல ஒண்ணு தப்பு இல்லை, சொல்லுங்க. பக்கத்துல எப்படி இரு, பக்கத்துல எப்படி எப்ப கேட்டாலும் ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே போகுது. உடுப்போம் எடுத்து, ஆனா அதெல்லாம் வெளியே தெரியாது, அதை அட்டைக்கு படிக்க வச்சிருப்போம். என்னது பக்கத்துல நல்லா கேட்டு செட்டியார் மாதிரியே எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்க்கும்போது பாவம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆளு பாவம், ஏதோ என்ன பண்ண வேற ரொம்பலாம் பாவம் பார்த்துடாத. ஆமா, வெளியே நாங்க அப்படி காமிச்சுக்கிறோம், அவ்வளவுதான் பிரச்சனை. என்ன தம்பி? ஆமா. ஆனா உள்ள கர்த்தர் உள்ள இப்ப கையில வச்சிருக்கிற சாவியை கொடுத்து வச்சிருக்கிற இடம் எல்லாம் வேற வேற இடத்துல கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த ஜன்னலை திறந்தாலே அதுலயே எனக்கு அப்ப ஆண்டவர் சாவியை, கதவு சாவியை கர்த்தர் கையில கொடுத்துட்டார். எனக்கு இது பயங்கர எக்ஸ்ட்ரானரியா இருக்கு பாருங்க. மெதுவா கதவை ஜன்னலை திறந்தாலும் என்ன ஆயிரும்? ஆமா, ஜன்னலை திறந்தா காத்து வருட்டு, அதான் இப்ப செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாளா செத்து போயிட்டான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் ஜன்னலை திறந்தா அது வந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆஸ்வதிக்கிறது. அப்ப ஆண்டு சொன்ன, உனக்கு ஜன்னல்லாம் இல்லடா, சாவி, மெயின் டோர் கீயும் கையில கொடுக்கிறேன், திறந்து உள்ள போ. ஆமா. ஆனா நம்ம செட்டியார் மாதிரி தான் இருப்போம். வெளியே பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, அவங்க பார்த்தா சாதாரணமா இருக்காங்க, நாங்களும் சாதாரணமா இருப்போம். எப்படிதான் நம்ம வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஒரு சாதா கார்ல போயிட்டு இருப்போம். ஆனா 234 பேர் தான், 7 கோடி பேர் தலையெழுத்து அவன் தான் எழுதிட்டு இருப்பான். இப்ப புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? நம்மளாவது கோட்டு சுட்டுலாம் போடுவோம். ஆனா எவன் அரசியல்வாத போட்டு பார்த்துக்கல, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒயிட்டு அப்படி சாதாரணமா இருப்பாவ. ஆனா சாதாரண இல்ல, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதிரி அப்படி செய்ய போதுமானவ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்கள் கைகளில் தருவேன். கண்களை மூடி கரம் உயர்த்தி, ஓ பெருமழையா பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த உள்ளங்கை மேக ஜீசஸ். ஆவியே, ஆவியே, ஓ மழையா, ஆவியே, ஆவியே, ஓஹோ மழையாக பொழி. வறண்ட நிலங்களில் வறண்ட நீ எழுந்து நின்று எல்லாரும் அப்படியே உயர்ச்சியான சமூகத்துல வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, ஆவியே,
ஷேலரகதனலரபோ ஏசையா ரெண்டு கை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே ஆவியே நீர் வந்தார் ஓ மழையாக பொழியும் ஆவியானவரே மழையாக பரம தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் நாளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த மாதத்தில் எங்கள் கரத்திலே கொடுக்க இருக்கிற மேலான ஒரு ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துவீராக. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில் கொடுக்க தருவேன் என்று இந்த மாதம் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தின்படியாக ஓ ஐ அம் கெட்டிங் ரெடி லார்ட், நான் ஆயத்தமாகிறேன். நீர் எனக்கென்று வைத்திருக்கிற கொடுக்க போகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் அதிலே நான் இன்னும் பலப்படுவோம். இந்த மாதத்தில் தேவன் எனக்கென்று கையில கொடுக்க போகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நான் திறந்து எடுத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவீராக. மக்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் குடும்பங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுக்கும்படியா அநேக தரிசனங்கள் உண்டாக்கப்படுவதாக, சொப்பனங்கள் உண்டாக்கப்படுவதாக, வார்த்தைகள் உண்டாக்கப்படுவதாக. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. திறவுகோல்களை தந்து எங்கள் மக்களை சிறந்திருக்க பண்ணுவீராக. பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.